حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار. وقال أيضا: قل آمنت بالله ثم استقيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபோ தாபஈன்கள் மீதும், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும், உங்கள் மீதும், என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் வழிகேட்டிலே இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை போன்ற ஒரு சிறு கூட்டத்திற்கு அவனுடைய நேரான வழியை தந்திருக்கின்றான். நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிக்கின்றோமோ, எந்த அளவிற்கு அல்லாஹ்வை நாம் விரும்புகின்றோமோ, அதைவிட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான், இந்த நேரான வழியை நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான்: ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். என்னுடைய கருணையும் என்னுடைய அன்பும் உங்கள் மீது இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக இருந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். மற்றொரு வசனத்திலே: குந்தும் அலா சஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா. நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், நாம் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தது. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு நாம் தினம் தினம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்திருக்கின்றான்.
நமக்கு எத்தனையோ அருட்கொடைகளை புரிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அருட்கொடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். உங்களுக்கு இந்த குர்ஆனை நான் தந்திருக்கின்றேன். இந்த குர்ஆன் என்பது எப்படிப்பட்டது? உங்களுக்கெல்லாம் நேரான வழியை காட்டக்கூடியது, உங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்தறியக்கூடிய அறிவை சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் உங்களின் மீது அருட்கொடையாக இறக்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தனையோ அருட்கொடைகளை புரிந்திருக்கின்றான். ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வ இன் தஉது நிஅமத்துல்லாஹ் லா துஹ்ஸூஹா. நீங்கள் அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை எண்ண முற்பட்டால், அதை நீங்கள் கணக்கிட முற்பட்டால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை எண்ணி முடித்துவிட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது ஏராளமான அருட்கொடைகளை புரிந்திருக்கின்றான். அதிலே மிக முக்கியமான அருட்கொடை இந்த குர்ஆனை தந்தது. இந்த குர்ஆனில் நாம் எந்தெந்த விஷயங்களெல்லாம் பயனடைய வேண்டும் என்ற அறிவை தந்த, அந்த அறிவை சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் என்பது எப்படிப்பட்டது? இந்த குர்ஆன் யாருக்கெல்லாம் வழிகாட்டும்? இந்த குர்ஆன் ஒரு மனிதனை எப்படி மாற்றும் என்ற எல்லா வரலாறுகளையும் நாம் சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய அந்த அடிப்படையிலே தெரிந்து கொள்ளலாம். சஹாபாக்கள், அந்த அரபியர்கள் எப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக மிகவும் படுகுழியிலே இருந்தார்கள், மிகவும் அறியாமையிலே இருந்தார்கள். அந்த அரபிய மக்கள் யாராலும் மதிக்கப்படாத, ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அந்த அரபிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் மிகவும் மோசமான ஒரு நிலையிலே இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த குர்ஆனை தந்தான். இந்த குர்ஆனின் மூலம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட காரணத்தினால், இந்த குர்ஆனை தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், இந்த குர்ஆனின்படி அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் உலகிலேயே தலை சிறந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரேபிய மக்களை ஆக்கி வைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், குந்தும் ஹைர உம்மா, நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். ஏன் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள்? எதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று? அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை தந்திருந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை தந்து அவர்கள் அந்த குர்ஆனின் படி என்ன செய்தார்கள்? அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் குர்ஆனின்படி அவர்கள் அமைத்துக் கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றான்? அவர்களை சிறந்த சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆன் என்பது ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கவில்லை. இந்த உலக மக்களில் எத்தனை மக்கள் இருக்கின்றார்களோ, இந்த உலகத்திலே எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்களோ, அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்விலே என்ன செய்ய வேண்டும்? இந்த குர்ஆனை படிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த குர்ஆனினுடைய அடிப்படையிலே நடத்தி கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுடைய அடிப்படையிலே தன்னுடைய வாழ்வை அவன் அமைத்துக் கொண்டான் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவன் வெற்றி பெற்று விடுவான். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலும் அவன் வெற்றி பெற்று விடுவான். இந்த குர்ஆன் என்பது மற்ற வேதங்களை போன்ற ஒரு வேதம், மற்ற கிதாபுகளை போன்ற ஒரு கிதாப் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த குர்ஆன் என்பது எப்படிப்பட்டது? நமக்கு எந்த வழியிலே நாம் போக வேண்டும், எது செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது, எது இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டும், ஹலால் என்று சொன்னால் என்ன, ஹராம் என்று சொன்னால் என்ன, நீங்கள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், நீங்கள் எப்படியான அறிவை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும், எப்படியான எல்லா விஷயங்களுக்கும் தீர்வாக இந்த குர்ஆன் என்பது நமக்கு இருக்கின்றது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களுக்கும் அந்த குர்ஆன் நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கும். அந்த குர்ஆனை நாம் தினமும் படிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், அந்த குர்ஆனை நாம் தினம் படித்து அதை யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்து விடுவோம்? நாம் ஒரு சிறந்த சமுதாயமாக ஆகிவிடுவோம். நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அந்த குர்ஆனை படித்துவிட்டு அதை மூடி வைத்துவிட்டு செல்லாமல் அந்த குர்ஆனை படித்து நாம் சிந்திக்கும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? நமக்கு அந்த அறிவை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவை நமக்கு தருவான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அந்த குர்ஆனை ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அதனுடைய தர்ஜுமாவை படிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான இருக்கக்கூடிய இந்த குர்ஆனில் என்னதான் சொல்லியிருக்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக இறக்கி வைத்த இந்த குர்ஆனிலே நமக்கு என்னதான் சொல்லியிருக்கின்றான் என்ற விஷயத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான் இந்த குர்ஆனை. ஆனால் நாம் அதை மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மிகவும் கடினமாக ஒரு விஷயம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். நான் இந்த குர்ஆனை மிகவும் எளிமையானதாக ஆக்கி வைத்திருக்கின்றேன். ஃபஹல் மின் முத்தக்கிர், உங்களில் சிந்திக்கக்கூடியவர், இந்த குர்ஆனை வைத்து அறிவு பெறக்கூடியவர் யாராவது இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். நாம் இதை வெறும் அரபி மொழியிலே படித்துக் கொண்டே சென்றால் நமக்கு நன்மை கிடைக்குமே தவிர அதிலிருந்து நாம் என்ன செய்ய மாட்டோம், படிப்பினை பெற மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே கேட்டிருப்பான், அஃபலா ததப்பரூன் அஃபலா தஅகிலூன் அஃபலா தஸ்மஊன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்களில் நம்மை பார்த்து கேள்வி கேட்டிருப்பான். நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய காதுகளிலே சீல் வைக்கப்பட்டிருக்கின்றதா? நீங்கள் அந்த குர்ஆனை கேட்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்திருப்பான், இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்து அவன் வெறும் சாதாரணமாக நம்மை விட்டுவிடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான் குர்ஆனிலே, அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நான் உங்களை இந்த உலகத்திலே வீணாக படைத்து விட்டேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இந்த உலகத்திலே நாம் உங்களை வீணாக படைத்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது சொல்லி அனுப்புகின்றான், நீங்கள் இந்த உலகத்திற்கு செல்லுங்கள், சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அந்த நேரான வழியை நான் உங்களுக்கு அனுப்புவேன். இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அறிவை, அந்த ஹிதாயத்தை என்ன செய்வேன், நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அந்த ஹிதாயத்தை யார் சரியான முறையிலே பின்பற்றி நடக்கின்றார்களோ, அந்த ஹிதாயத்தின்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் என்ன, இந்த உலகத்திலும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், நாளை மறுமையிலும் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்ற நற்செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், இந்த குர்ஆனை நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்று சொல்லி இதை ஒரு சமுதாயத்தின் பக்கம் நாம் என்ன செய்து விட்டோம், ஒரு கூட்டத்தாரின் பக்கம் நாம் அதை ஒத்தி வைத்து விட்டோம். யாரெல்லாம் 7 வருடங்கள் சென்று ஆலிம் கோர்ஸ் படித்து விட்டு வருகின்றார்களோ, யாரெல்லாம் 7 வருடம் சென்று மதரசாவிலே படித்து விட்டு வருகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த குர்ஆனை படித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த வேலையை நாம் ஒரு சாராராக பிரித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதருக்குமான இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், அதை சிந்திப்பதை மறந்துவிட்டு நாம் இந்த குர்ஆனை தவறான முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மௌத்து வீட்டிலும் நாம் என்ன செய்கின்றோம், இந்த குர்ஆனை ஓதுவதற்கு ஏதாவது ஒரு புதிதாக வீடு கட்டினால் இந்த குர்ஆனை ஓதி அதனை பரக்கத்தினுடைய அந்த விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோமே தவிர சிந்திக்கக்கூடிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்த குர்ஆனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் 7 வருடங்கள் சென்று மதரசாவிலே ஓதி இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. இந்த குர்ஆனிலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரே ஒரு ஆயத்தை படித்து அதனுடைய தர்ஜுமாவை நாம் முதலில் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி இருக்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி இருக்கின்றான் என்ற விஷயத்தை நாம் ஒவ்வொரு மக்களும் சிந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான ஒரு அறிவை திறந்து வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான், இந்த குர்ஆனை நாம் மிகவும் என்ன செய்திருக்கின்றோம், லேசான முறையிலே நாம் இறக்கி இருக்கின்றோம். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் மிகவும் எளிய முறையிலே நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை துறந்து நாம் படிக்கும் பொழுது முதலில் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை நான் படிக்கப் போகின்றேன், இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை எனக்கு தாயா அல்லாஹ், இந்த குர்ஆனிலே நீ என்ன
என்ன விஷயத்திற்காக இந்த குர்ஆனை இறக்கி வைத்தாயோ அதை நான் புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்கின்றேன் என்று ஒவ்வொரு மக்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்தால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய அறிவை நமக்கு தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவை நாடுகின்றானோ, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை நாடுகின்றானோ அவருக்கு இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை தொடர்ந்து படிக்க வேண்டும். எப்படி நாம் படிப்பது, நமக்கு எப்படி புரியும் என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்கக்கூடாது. முதலிலே நாம் குர்ஆனை துறக்க வேண்டும். தொடர்ந்து அதிலே ஒவ்வொரு வசனத்தையும் நாம் முதலிலே படித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக நாம் எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாரும் ஓதக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளிலே பெரும்பாலான மக்களால் ஓதப்படக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வ குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும். மக்களே, நீங்கள் அல்லாஹ் அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் மக்களிடத்திலே சென்று சொல்லுங்கள். எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குர்ஆன் என்பது உண்மையான ஒரு வேதமாக இருக்கின்றது. இந்த உண்மையான வேதம் என்று நாம் படித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட சில வேதங்களும் இருக்கின்றது. ஆனால் எல்லா வேதங்களிலும் எல்லா புத்தகங்களிலும் நமக்கு முழுமையான அந்த உண்மையான கருத்துக்கள் கிடைக்குமா என்று சொன்னால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இறக்கப்பட்ட அந்த வேதமாக இருந்தாலும் நம்முடைய முன்னால் இருந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வேதங்களை இறக்கி இருக்கின்றான். அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அதிலே தங்களுடைய மனோ இச்சைகளை சென்று அதிலே புகுத்தினார்கள். தங்களுடைய மனங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த வசனத்தை அவர்கள் அழித்துவிட்டு தங்களுடைய மனதிற்கு தோதுவாக ஒரு விஷயத்தை அவர்கள் எழுதி கொள்ளுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்தில். நீங்கள் ஏன் உண்மையோடு பொய்யை கலக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்தினரை பார்த்து கேட்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற அந்த குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உண்மையான ஒரு புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த குர்ஆனாகத்தான் இருக்க முடியும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்ததோடு மட்டும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கின்றான். யாரும் என்ன செய்ய முடியாது? இந்த குர்ஆனிலே எந்த ஒரு வார்த்தையையோ எந்த ஒரு அர்த்தத்தையோ என்ன செய்ய முடியாது? அவர்கள் மாற்றி வைக்கவே முடியாது. ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு இமாம் தவறாக ஓதினார் என்று சொன்னால் கூட மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த இமாமுக்கு எடுத்து தரக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லுகின்றான், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். இந்த குர்ஆனை நாம் உங்களின் மீது இறக்கி வைத்து விட்டோம், இதுதான் உண்மையான வேதம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின். யார் அதில் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ, யார் அந்த குர்ஆனின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ, அந்த குர்ஆனின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றார்களோ, அவர்கள் தாங்கள் விரும்பினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால், இந்த குர்ஆனை படிப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை என்று சொன்னால், இந்த குர்ஆனை படிக்க அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால், ஃபல்யக்ஃபுர். அவர்கள் என்ன செய்யட்டும்? அந்த குர்ஆனை நிராகரிக்கட்டும். அல்லாஹ்வினுடைய அந்த வசனங்களை அவர்கள் நிராகரிக்கட்டும். நாம் இந்த குர்ஆனை படிப்பதனால், இந்த குர்ஆனை சிந்திப்பதனால் யாருக்கு நன்மை? நமக்கு தான் நன்மை. இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் இந்த குர்ஆனை படிப்பதனால் அல்லாஹ்வினுடைய அந்த விசாலமான ஆற்றலிலிருந்து ஏதாவது அதிகரிக்குமா? அல்லது நாம் இந்த குர்ஆனை படிக்காமல் இருப்பதனால் அல்லாஹ்வினுடைய ஆற்றலிலிருந்து எந்த ஒரு விஷயங்களும் குறையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை படிப்பது என்பது நமக்கு தான் நல்லதாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின். யார் நம்பிக்கை கொண்டு யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் நம்பிக்கை கொண்டால் போதும். யார் இந்த குர்ஆனை விரும்பவில்லையோ, யார் இந்த மார்க்கத்தை விரும்பவில்லையோ என்ன செய்யட்டும்? அவர் ஃபல்யக்ஃபுர். அவர் நிராகரிக்கட்டும். அந்த நிராகரிப்பதனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் ஈமான் கொள்ளுவதனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லுகின்றான்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லுகின்றான், இன்ன அஅதனா லிஸ்ஸாலிமீன நாரா. யாரெல்லாம் அப்படி அந்த வசனங்களை புறக்கணிக்கின்றார்களோ, அல்லாஹ்வினுடைய அந்த வசனங்களை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ, இன்ன அஅதனா லிஸ்ஸாலிமீன நாரா, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸாலிமீன்கள் என்று சொல்லுகின்றான். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்காரர்கள் என்று சொல்லுகின்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்காரர்கள் என்று சொல்லுகின்றான்? அவர்கள் வெறும் குர்ஆனை தானே படிக்கவில்லை, அவர்கள் ஈமான் தானே கொள்ளவில்லை, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து ஸாலிமீன்கள் என்று சொல்லுகின்றான், அநியாயக்காரர்கள் என்று ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அவனுக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கின்றான், அவனுக்கு கண்களை தந்திருக்கின்றான், அவர்களுக்கு காதுகளை தந்திருக்கின்றான், அவர்களுக்கு கைகளை தந்திருக்கின்றான், அவனுக்கு கால்களை தந்திருக்கின்றான். இது போன்ற அவனுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அவனுக்கு தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சென்று நீ என்னுடைய வசனங்களை படிக்க வேண்டும், நான் சொல்லக்கூடிய அந்த ஹிதாயத்தை நீ பின்பற்ற வேண்டும், அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றான்? நம்மை எல்லாம் இந்த உலகத்திலே அவன் அனுப்பி வைத்திருக்கின்றான். ஆனால் நாம் அந்த குர்ஆனை மறுத்துவிட்டு அந்த அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் மறுத்துவிட்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நம்மை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்ன அஅதனா லிஸ்ஸாலிமீன நாரா, அவர்களுக்கு நாம் நரக நெருப்பை அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அந்த நரக நெருப்பு என்று சொன்னால் நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. அந்த நரக நெருப்பை நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. அஹாத பிஹிம் சுராதிகுஹா, அதனுடைய சுவர்கள் எல்லாம் என்ன செய்யும்? அந்த மனிதனை வந்து சூழ்ந்து கொள்ளும். அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாம் அந்த மனிதனை சூழ்ந்து கொள்ளும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை சொல்லியிருக்கின்றான். எவ்வளோ குர்ஆனுடைய வசனங்கள் அனைத்து நிறைய சில வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான் அந்த நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி. அந்த நரகத்திலே எப்படியான வேதனைகள் இருக்கும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த விஷயங்கள் நமக்கு விளங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான் அந்த நரகத்தினுடைய ஒரு வேதனை என்ன. அந்த மனிதனை ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அந்த நரகத்திலே போடுகின்றான் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய அந்த சூடு தாங்க முடியாமல் அவனுடைய தோள்கள் எல்லாம் கருகிவிடும். அவனுடைய தோள்கள் எல்லாம் என்ன செய்யும்? கருகிவிடும். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், பத்தல்நாஹும் ஜுலூதன் லிகைரஹா யதுகல் அதாப், அவனுக்கு என்ன செய்கின்றேன்? நான் அவனுடைய தோள்களை புதிதாக அமைத்து தருகின்றேன். ஏன் என்று சொன்னால் அவன் அந்த வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக. நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய உலகத்திலே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் அவன் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு உறுப்பு அந்த தோல். அந்த தோல் இல்லை என்று சொன்னால் நாம் எந்த ஒரு அடிப்பட்டாலும் என்ன செய்யாது, நம்மளுக்கு அந்த வலி என்பது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த தோலை வைத்துதான் நமக்கு அந்த அடிப்படக்கூடிய வலிகள் எல்லாம் நமக்கு தெரிகின்றது. அந்த வேதனையை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் அவனுக்கு தோல் இருக்க வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நாளை மறுமை நாளிலே அவனை போட்ட பிறகு அந்த சூட்டிலே நரக நெருப்பிலே அவனை போட்ட பிறகு அவனுடைய தோள்கள் கருகிவிடும். அதன் பிறகு என்ன செய்ய முடியாது? அவனால் அந்த வேதனையை சுவைக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது முறையாக எப்படி அவனை நரகத்திலே போடும் பொழுது அவனுடைய தோள்கள் இருந்ததோ அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் அவனுக்கு அந்த தோலை புதிதாக அவனுக்கு மாற்றிக்கொண்டே இருப்பான். ஏனென்று சொன்னால் அவன் அந்த வேதனையை முழுமையாக அவன் சுவைக்க வேண்டும் என்பதற்காக. இப்படியான வேதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரப்போகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் அவனுடைய வசனங்களை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லுகின்றான், அந்த நரக நெருப்பிலே அவனை போட்ட பிறகு அவனுக்கு தாகம் எடுக்கும். அவனுக்கு என்ன செய்யும்? அவனுக்கு தாகம் எடுக்கும் பொழுது யுகாசு பிமாஇன் கல் முஹல், அவனுக்கு அந்த செம்பினால் ஆன ஒரு தண்ணீர் அவனுக்கு கொதிக்க வைத்து அவனுக்கு என்ன செய்யப்படும்? அவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அவன் அந்த தண்ணீரை குடிக்க என்ன செய்வான்? அவன் முற்படுவான். அப்பொழுது முற்படும் பொழுது அவனுடைய முகங்கள் எல்லாம் கருத்து விடும். அவனுடைய முகங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அவிந்து போய்விடும். அது இந்த உலகத்திலே எத்தனை குடிபானங்கள் இருக்கின்றதோ அந்த அனைத்து குடிபான
வசனங்களை விட அது மிகவும் கெட்டதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். வஸாஅத் முர்தஃபகா, இன்னும் தங்கும் இடங்களிலே அதுதான் மிகவும் கெட்ட தங்கும் இடம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வினுடைய வசனங்களை புறக்கணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஒமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ஸன்கா. யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய அந்த வசனங்களை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு நெருடலான வாழ்க்கையை நாம் தந்து விடுவோம். நெருடலான வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அவன் ஓடுவது எல்லாம் நிம்மதிக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை என்ன? நான் நிம்மதியாக வாழ வேண்டும், நான் படுத்தால் உடனே எனக்கு தூக்கம் வந்துவிட வேண்டும் என்ற அந்த நிம்மதியை ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகின்றான். அந்த நிம்மதியை அவனுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து விடுவான். அந்த நிம்மதி இல்லாமல் அவன் சேர்த்து வைத்த பணங்களை வைத்து அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கட்டிய வீடை வைத்து அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வாங்கிய மிகப்பெரிய கார்களை வைத்து அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை அவனுக்கு இந்த உலகத்திலேயே நரகமாகத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், மஈஷத்தன் ஸன்கா, ஒரு நெருடலான வாழ்க்கை. அடுத்து என்ன பண்ண போகின்றோம் என்று தெரியவில்லையே என்று அவனுடைய மனதிலே 1000 விதமான குழப்பங்களை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அவனை ஆக்கி விடுவான். அது மட்டும் கிடையாது, வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமை நாளிலே அந்த மனிதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குருடனாக எழுப்புவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஏன் குருடனாக எழுப்புவான்? அந்த மனிதன் சென்று அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் குருடனாக இல்லையா அல்லாஹ்? நான் இந்த உலகத்திலே இருந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்தேனே அல்லாஹ், என்னை ஏன் இந்த கியாமத்துடைய நாளிலே என்னை குருடனாக எழுப்பிவிட்டாய் என்று அந்த மனிதனிடத்திலே அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிப்பான், என்னுடைய வசனங்கள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது உன்னிடத்திலே வந்தது, நீ என்ன செய்தாய்? அதை பார்த்தும் பார்க்காதது போன்று நீ சென்று கொண்டிருந்தாய். என்னுடைய வசனங்களை புறக்கணித்து நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். அந்த காரணத்தினால் இன்றைய தினம் உன்னை நான் குருடனாக எழுப்பியிருக்கின்றேன். நீ எப்படி என்னை மறந்தாயோ, அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்தது. உன்னை தொழுவும்படி நான் அழைத்தேன், உன்னை நோன்பு வைக்கும்படி நான் அழைத்தேன், உன்னை ஹலாலான முறையிலே சம்பாதிக்கும்படி நான் அழைத்தேன். இதை எல்லாத்தையும் நீ புறக்கணித்து விட்டு இந்த உலகத்திலே கண்ணும் காணாதமாறு நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதனால் என்ன செய்கின்றேன்? இன்றைய தினம் நான் உன்னை மறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மனதிற்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனங்கள் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் குர்ஆனை படியுங்கள். அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வினுடைய அந்த ஸிக்ரில் தான் என்ன இருக்கின்றது? இந்த மன அமைதி இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதற்கு மிகவும் சரியான ஒரு வாய்ப்பு என்ன? மிகவும் சரியான ஒரு முறை என்ன? நாம் எந்த அளவிற்கு குர்ஆனோடு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றோமோ, நாம் எந்த அளவிற்கு குர்ஆனோடு நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வோடு நெருங்கி வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நமக்கு சொல்லியிருப்பான். நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள், இந்த உலகத்திலே நாம் ஏதாவது ஒரு தவறை செய்து கொண்டிருப்போம். அப்பொழுது குர்ஆனை படிக்கும் பொழுது நமக்கு விளங்க வரும். அப்பொழுது நாம் இன்னும் அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்கி வருவோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கண்ணியத்திற்குரியவனாக படைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு ஒரு கண்ணியத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், இந்த ஆதமுடைய மக்களுக்கு, இந்த ஆதமுடைய மகனுக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன்? ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றேன், ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக அவனை படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயூனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றது, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றது, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றது. அந்த இதயத்தை வைத்து அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், அந்த கண்களை வைத்து அவர்கள்
அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அந்த காதுகளை வைத்து அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். எந்த விஷயத்தை பார்க்க மாட்டார்கள், எந்த விஷயத்தை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், எந்த விஷயத்தை அவர்கள் கேட்க மாட்டார்கள், குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கின்றான் என்ற விஷயத்தை அவர்களுடைய கண்களால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டால் அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இந்த குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள். இது போன்ற மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் எல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள். கால்நடைகள் கூட ஒரு சில விஷயங்களிலே சிறந்ததாக இருக்கின்றது. பல்ஹும் அதல், அதைவிட அவர்கள் கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆதமுடைய மக்களை சிறந்த சமுதாயமாக படைத்திருக்கின்றேன், உங்களுக்கு கண்ணியத்தை தந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றானோ, அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யாரெல்லாம் இந்த குர்ஆனை படிக்கவில்லையோ, இந்த குர்ஆனை சிந்திக்கவில்லையோ, இந்த குர்ஆனை அவர்கள் பார்க்கவில்லையோ, அவர்கள் இந்த கால்நடைகளை விட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தினமும் நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் படிக்க வேண்டும். இந்த குர்ஆனுடைய வசனங்களை வெறும் அருமையில் மட்டும் படித்து கொண்டு சென்றால் மட்டும் போதாது. அந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் தெளிவாக சிந்திக்க வேண்டும். அந்த குர்ஆனுடைய வசனங்களை நம்முடைய தாய்மொழியிலே நாம் படிக்க வேண்டும். அதற்கான பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வ நஃபஅனா வ இய்யாக்கும் ஃபில் ذிக்ரில் ஹமீத். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் பர்ருர் ரவுஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் இந்த குர்ஆனை படிக்கின்றான் என்று சொன்னால் அவன் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனுக்கு 10 நன்மைகள் கிடைக்கின்றது. அவன் படிக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 நன்மைகள் கிடைக்கின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு விளக்குகின்றார்கள். ஒரு வார்த்தை என்று சொன்னால் அலிஃப் லாம் மீம், அது ஒரு வார்த்தை கிடையாது. அலிஃப் லாம் மீம், இதிலே 3 வார்த்தைகள் இருக்கின்றது. இதை ஒரு மனிதன் படித்தான் என்று சொன்னால் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, ஆக மொத்தம் அலிஃப் லாம் என்ற வார்த்தைக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் அந்த மனிதனுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நன்மையையும் நாம் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நன்மையை கூட நாம் அலட்சியமாக எண்ணிவிடக்கூடாது. நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் ஒரே ஒரு நன்மைக்காக அவன் அலைவான், திரியுவான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. நாளை அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான், அவன் ஆசைப்படுவான். எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவார்கள், யா அல்லாஹ் என்னை என்ன செய்துவிடு, நான் மறுபடியும் இந்த உலகத்திற்கு செல்லுகின்றேன், இந்த உலகத்திற்கு சென்று நான் நன்மையான காரியங்களை செய்கின்றேன், நான் குர்ஆனை ஓதுகின்றேன், நான் என்ன செய்கின்றேன், ஹலாலான முறையிலே சம்பாதிக்கின்றேன், நிறைய சதக்காக்கள் செய்கின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் ஒரே ஒரு நன்மைக்காக அவன் என்ன செய்வான், ஆசைப்பட்டு கொண்டிருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான், அந்த நன்மையை கேட்பதற்காக தன்னுடைய வாப்பாவிடத்திலே செல்லுவான், தன்னுடைய உம்மாவிடத்திலே செல்லுவான், தன்னுடைய சகோதரர்களிடத்திலே செல்லுவான், தன்னுடைய உற்றார் உறவினர்களிடத்திலே செல்லுவான். ஆனால் அவர்களுடைய வேலையை தான் அங்கே பார்ப்பார்கள். யாரும் ஒரே ஒரு நன்மையை கூட என்ன செய்ய மாட்டார்கள், மற்றவர்களுக்கு தரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தாலா சொல்லுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது நாம் நிறைய இந்த குர்ஆனை படித்து இந்த குர்ஆனோடு நாம் தொடர்போடு இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை படித்து அதை தன்னுடைய தாய்மொழியிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. உங்களுடைய வரிசையை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். இடைவெளி இல்லாமல் இருங்கள். அல்லாஹ் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர்.